நிவின் குமரன் கிட்ட விஜய் வந்து பிளான் சொல்கிறாரு. இந்த மாதிரி பசுபதி வந்து நம்ம விடவே கூடாது, எப்படியாவது அவங்ககிட்ட பத்திரத்தை வாங்கி அத்தை கிட்ட மீட்டு கொடுக்கணும், அந்த வீட்டையும் மீட்டு கொடுக்கணும் அப்படி சொல்கிறாரு. இது எப்படி நடக்கும்? அந்த பசுபதி தான் அந்த பத்திரத்தை எடுத்து வச்சிருக்கானே, எப்படி மீட்ட முடியும் அப்படின்னோடனே, சரி பசுபதி நம்ம தூக்க போகிறோமா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அது கேட்டது குமரன் கேட்டதுக்கு நிவின் வந்து பசுபதி ஐயா அப்படின்னோடனே, இல்லை பசுபதியோட பையனை யார் பையன் ராகவையா அப்படின்னோடனே, ஆமாம் ராகவ் வந்து ஊர்லேருந்து வரான், அவனை தான் தூக்க போகிறோம், அவனை வச்சு எப்படியாவது பசுபதியை நம்ம வந்து மடக்கி பிடிக்கணும், பசுபதி கிட்டே நம்ம அந்த பத்திரத்தை வாங்கணும், அதுக்கு ஒரே வழி ராகவ் தான் துருப்பிச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து ரெண்டு பேருமே இது நடக்குமா, பசுபதி என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோ உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அப்படின்னோடனே, ஆமாம் தெரியும், அதுக்காக நம்ம பயந்தே இருக்க முடியுமா, எப்படியும் வீட்டை மீட்டணும்னா ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், அந்த பசுபதி கிட்டே நேர்வழியில் போனால் வேலைக்கே ஆகாது, அதனால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு தான் பண்ணோம், நீங்கள் வந்து அங்கே பேக் எடுத்துகிட்டு போய் தெரியாமல் திருட்டுத்தனமாக தானே உங்ககிட்ட திருடுனா அந்த பத்திரத்தை, அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்யணும், அந்த பத்திரத்தை வாங்கினா இதே ஒரே வழி, அந்த ராகவுக்கு ஒன்றுனா ஆமாம்மா ராகவுக்கு ஒன்றுனா கண்டிப்பாக வந்து சும்மா இருக்க மாட்டார், என் மாமா பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ராகவ் மேலே உயிரே வச்சுருக்காரு, ராகவும் வந்து ராகினியும் தான் அவருக்கு எல்லாமே, அதனால் கண்டிப்பாக இது நடக்கச்சு சான்சஸ் நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதன்படி வந்து நம்ம ராகவை நாளைக்கு தூக்கிடுறோம் அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாரு, ஒரே டென்ஷனாக இருக்கார், எப்படா விடிய போதுன்னு காத்துட்ருக்காங்க. உடனே வந்து என்ன போகலாமா அப்படி சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. உடனே வந்து சரி தூங்கிட்டா ஒத்தராக போகலாம், 2 பேர் போனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தா போகும்போது கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. நம்ம வந்து காவேரி பார்த்து 2 பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, சும்மா தான் வாக்கிங் போகிறோம் அப்படின்றாங்க. வாக்கிங் இந்த டைமுக்கு யாராவது போவாங்களா, அடுத்த ராத்திரியில் வாக்கிங் போகிறீங்களா, இது நான் நம்பணுமா, இப்போ சொல்ல போகிறீங்க, இப்போ சொல்லலை எல்லாரையும் எழுப்பி விட்டுருவேன்றாங்க. ஐயோ யாரையும் எழுப்பி விட்றாத காவேரி, நான் உண்மையை சொல்லிடுறேன்னு கண்ணை காட்டுறாரு விஜய், கம்முன்னு இருங்கன்னு சொல்லிட்டு. உடனே வந்து இல்லை மாமா ஏதோ சொல்ல வர்றாரு, நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படின்னோடனே, இங்கே பாரு நாங்கள் ஏன் போகிறோன்னா எதுக்கு போகிறீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னோடனே, இல்லை ஒரு வேலை விஷயமாக தான் போகிறோம் வந்து சொல்கிறேன் காவேரி அப்படின்னோம், அதெல்லாம் தெரியாது நீங்கள் சொல்லிட்டு தான் போகணுன்னொன்னே, இரு காவேரி இப்போ என்ன உனக்கு விஷயம் தெரியுமா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவை இந்த மாதிரி தூக்க தான் போகிறோம். என்னது ராகவையா, என்ன சொல்கிறீங்க நீங்கள், பசுபதியோட பையனையா, ஆமாம் இதெல்லாம் செட் ஆகுமா, இங்கே பாரு காவேரி யாருக்கிட்டே சொல்லாத, உங்கள் மாமா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார், ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க குமரன், ஏன் காவேரி கிட்ட சொன்னீங்க, காவேரி கிட்ட சொல்லனா கண்டிப்பாக எல்லாரும் எழுப்பி விட்ருவா, உங்களுக்கு தெரியாது காவேரி பற்றி, ஐயோ சொன்னால் கேளுங்க, இப்போ மட்டும் காவேரி நம்மளை விடுவாளா, இங்கே பாருங்கள் அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போகக்கூடாது, பிரச்சனை வேணாங்க அப்படின்றாங்க. இங்கே பாரு காவேரி ப்ளீஸ் காவேரி சொன்னால் புரிஞ்சுக்கோ, நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை தீரணும், இதுதான் ஒரே வழி, எப்படியாவது அந்த ராகவை தூக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் அந்த ராகவை வச்சு எப்படியாவது மடைக்க அந்த பத்திரத்தை வாங்கிடலாம், வீட்டை மீட்டணுமா வேணாமா நீயே சொல்ல அப்படின்னு மீட்டுன்னு தான், அப்போது நாங்கள் சொல்கிறத ஒத்துக்கோ, இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, எக்காரணம் கூட யார்கிட்டையும் உளறிய கூடாது, ராகவ் நம்மக்கிட்ட இருக்க விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, அப்போ தான் இது சரியாகும் அப்படின்னோடனே காவேரி யோசி வேணாங்க சொன்னால் கேளுங்க, நான் அவங்க மாமா சமாதானம் பார்த்தீங்க பாரு காவேரி நான் தான் இருக்கேன்ல, நான் நிவின் இவர் வந்து 3 பேரும் சேர்ந்து எப்படியாவது இதை பண்ணிடுறோம், ப்ளீஸ் காவேரி யார்கிட்டையும் சொல்லிட்டு அதை உனக்கு கெஞ்சி கேட்குறோன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது மாமா, இந்த டைமில் எதுக்கு, அதெல்லாம் பார்த்துக்கலாம் காவேரின்னொன்னே விஜய் வந்து பார்க்குறாங்க, ஏதாவது பிரச்சனை ஆகிட போதுங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி, எப்படியும் அத்தையோட வீட்டை மீட்டு தர்றது தான் எங்களோட வேலையே, அத்தை சொல்லியிருக்காங்கல்ல எங்களை வந்து மாப்பிள்ளை கிடையாது மகன் சொல்லிட்டு, அந்த மகன்கள்னு சொல்லிட்டு நாங்கள் நிரூபிக்கிறோம் காவேரி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஐயோ என்ன நடக்க போதும் தெரியலையே, காவேரி அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே வந்து ராகவ் வந்து இறங்கினோன்னு என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து ஒரு வண்டியில் ஏறுறாரு. உடனே வந்து இவங்க தான் அந்த வண்டியில் இருக்காங்க, இவங்களை பார்த்து அதிர்ச்சி நீங்கள் யார் அப்படின்னோடனே அப்படியே ராகவ் வந்து லாக் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ராகவ் பயங்கரமாக கத்துறாரு, அப்படியே வாயில் வந்து துணியை போட்டு அடைக்கிறாங்க.